தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானென்றும் அது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தாளியே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிலவே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். மதருள் ஆற்றல் இல்லாமல் மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 மீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை தந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். இறைவா, இந்த புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாளில் எங்களை நீர் கண்மணி போன்று பாதுகாத்து செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த அருமையான காலை வேளையிலே ஓய்வு நாளாகிய இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திடவும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உம்மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளங்கள் வெளிப்படுவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். நீரே எமக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்தும். தூய ஆவியானவரின் கொடைகளால் நிரப்பி பங்கிலுள்ள எல்லா காரியங்களிலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட நீர்தாமே அருள் புரிந்து வழிநடத்திட வரம் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய குருக்களையும் கன்னியர்களையும், திரு அவைக்காக உழைக்கின்ற எம் திருவை தலைவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதிக்க உம்மிடம் வேண்டுகிறோம். தொடர்ந்து நாங்களும் கிறிஸ்துவ மறைநெறிகளில் வாழ்வதற்குரிய வரம் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாட துணிவை தந்தாய். அஞ்சாதியின் மகள் உன்னோடு நான் கலங்காது என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவர், நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைச்சொற்றொடர்கள் 29-34. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர்,
ஏனெனில் எனக்கு முன்பு இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமக்கு சாற்று பகரும் வாழ்வு வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நாங்கள் தந்திடமிடம் வரம் கேட்கிறோம். எங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொருவரும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரும் ஞாயிறு மற்றும் கடன் திரு நாட்களில் முழு திருப்பலியை காணவும், அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளோடு திருச்சபையோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உழைப்பதற்குரிய வரம் தந்திட, திருச்சபின் மீது பற்று கொண்டு வாழ்ந்திட வரம் அருள இறைவா அம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நாங்கள் அனைவரும் சமுதாயத்தில் உம்மை போன்று அநீதி அக்கிரமங்கள் நடக்கின்ற போது அவற்றிலிருந்து மக்களை விழிப்புணர்வு தந்து, நாங்கள் உம்மை போன்று முன்மாதிரிகளாக எங்களுடைய வாழ்வால் சமுதாயத்தில் அநியாயங்கள், நியாயங்கள் எவை நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது அவற்றை நாங்கள் நிலைநிறுத்தி வாழும் பிள்ளைகளாக வாழ உம்மிடம் வேண்டுகிறோம். நோய் நொடியினால் அவஸ்தைப்படுவோர், வறுமையினால் அவஸ்தைப்படுவோர், கஷ்டப்படுவோர், தனிமைப்படுத்தப்பட்டோர் அனைவருக்கும் எங்களால் முடிந்த உடனிருப்பை தந்து வழி நடத்தும் இடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட வாழ்பவரே, எங்களுடைய இதயத்தை ஒவ்வொரு நாளும் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் நிரப்பி எங்களை அர்ச்சிப்பவரே, தொடர்ந்து நாங்கள் உன் பிள்ளைகளாக வாழும் வரம் தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் எம்மை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும். எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தருளும். உம்மிடம் வரை எமக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. பேதுருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.